வருகை காலம் சமீபத்திற்கு. தேவன் வருகை மிக சமீபமானது. கையை உயர்த்தி எல்லாரையும் சொல்லுமா, வருகை இப்ப நம்ம கடைசி காலத்தில் எப்படி விட காலத்தில் இருக்கிறோம்? ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமான காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் வருகையினுடைய அடையாளங்களை 4 திசைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் நிறைவேறுகிறதை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகினால இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது ஆயத்தப்பட வேண்டியது. நீங்கள் ஆயத்தமாயிருக்கணும். அநேகர் தேவ வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. என்ன ஆயத்தமாயிருக்கணும்? நேசகுமாரன் வருகிறார், மணவாளன் வருகிறார். மணவாட்டிகளாகி அவருடைய ஜனங்களை அவர் ராஜ்யத்தில் அவரோடு கூட அழைத்து செல்லும்படிக்கு வருகிறார். ஆரவாரத்தோடு வருகிறார், வல்லமையினுடைய அதிகாரத்தோடு வருகிறார். அவருடைய ஜனங்களாகி நீங்கள் உங்கள் ஜீவிய பரியந்த வரைக்கும் சத்தியத்தில் ஸ்திரப்பட்டு அவர் காண்பித்த செவையான வழியில இடதும் வலதும் சாயாமல் அவர் கற்பித்து சொல்லிக் கொடுக்கிற கட்டளை கற்பனைகள் படியெல்லாம் நிலையாய் நின்று அவர் வருகையிலே அவர் எடுத்துக் கொள்ளப்படும்படிக்கான ஆயத்த நிலை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் தேவ ஜனங்களுக்கும் இந்த பகுதி மக்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் வருகிறது சமீபம், ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஆயிடுச்சு. ஆகினாலே நாம் எதையும் கொண்டு போக போறதில்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு போக போறோம். எதுவும் நிரந்தரமில்லை. வீடு, வாசல், ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுகம் எதுவும் நிரந்தரமில்லை. ஆகினால் ஆண்டவருடைய ராஜ்யம், தேவனுடைய வார்த்தை நிரந்தரமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? சத்தமோரலே சொல்லுவோமா? வாசிக்க கேட்போம் ஒவ்வொன்றாக. இயேசு வரப்போகிற காரியம் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 3 வசனம் வரைக்கும் முதல்ல வாசிங்க. இன்னைக்கு அநேக காரியங்களை பார்க்க போகிறோம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவில் திருடன் வருகிறது விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகை எப்படி இருக்குன்னு சொன்னா, திருடன் நம்ம கிட்ட இன்னைக்கு தான் வர போறேன், இந்த நேரம் தான் வர போறேன்னு சொல்லிட்டு வருவானா? திருடன் வருகிற விதம் எப்படி தெரியாதோ இதே போன்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நோக்கி வருகிற விதம் யாருக்கும் தெரியாது. ஏன் வருகிறார் என்று சொன்னால், உலகத்தினுடைய சகலத்திற்கும் முடிவு தர வருகிறார். அவருடைய ஜனங்களை தன்னிடம் சேர்த்துக் கொள்ள வருகிறார். உலகத்தின் சாம்ராஜ்யங்களுக்கும் உலகத்தினுடைய எல்லா மாயைகளுக்கும் சுகபோகங்களுக்கும் முடிவு தர வருகிறார். உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. வருகிற விதம் யாருக்கும் தெரியாது, பிதா ஒருவரை தவிர. தன்னை அனுப்பின உலகத்தை படைத்த பிதாவை ஒருவரை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாத ஆண்டவர் வருகை. ஆமென். நல்ல சொல்லும்போது சொல்லுங்க. அவர் எப்படி வருவார் என்று சொன்னால், எந்த திசை தொடங்கி எந்த திசை வருவார் என்று சொன்னால் வாசிக்க கேட்போம். மத்தேயு நற்செய்தி புத்தகம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு நற்செய்தி புத்தகம் 24:27ஆம் வசனத்தை வாசிங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். கைதடி சோதரன் சொல்லுமா. ஒரு மின்னல் ஒரு முனை தொடங்கி எப்படி இன்னொரு முனை வரைக்கும் அதன் வெளிச்சம், அதனுடைய மகா சத்தம், அதனுடைய அதிர்வு, அதனுடைய துவக்கமும் முடிவுமாய் இருக்குமோ, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் ஒரு முனை தொடங்கி ஒரு முனை இருக்கும். அதனுடைய சத்தம் மகா சத்தமாய் இருக்கும். அவருடைய வருகையின் போது மகா வெளிச்சமும் உண்டாகும், ஒரு மின்னலை போல. நல்ல சொல்லுமா. அல்லேலூயா. ஓ தேவ ஜனமே, இந்த பகுதி மக்களே, நசரேயன் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். உலகத்தை நியாயத்திற்கு வரப்போகிறார். 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக உலகத்தின் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யங்கள் அவருக்கு கீழே நிற்க போகிறது. அவருடைய வருகை ஒரு முனை தொடங்கி ஒரு முனை இருக்கும். அதுவும் இடி மின்னலை போல இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் வரலையே. எப்படி இருக்கும்? இடி மின்னலை போல. ஒரு இடி வந்தா எப்படி சவுண்ட் இருக்குமோ, எப்படி ஒரு வெளிச்சம் இருக்குமோ, ஒரு முனை தொடங்கி ஒரு முனை. இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். அவர் ஒரு திசையிலிருந்து துவங்கி ஒரு திசை போய் நிற்பார். அப்பொழுது இந்த பூமியினுடைய ஒட்டுமொத்த நிகழ்வுகளுக்கு ஒரு முடிவு வந்துடும். விசுவாசிக்கிறீங்களா?
இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை ஒரு மின்னலை போல இருக்கும். ஒரு திசை தொடங்கி ஒரு திசை முடியும். அல்லேலூயா. அடுத்தபடியாக அவர் எப்படி வருவார்னு சொன்னா, அவர் எப்படி இந்த உலகத்திலிருந்து பூமியிலிருந்து வானத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே வருவார் என்று சொல்லி அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10:11 சொல்லுகிறது. அவர் எப்படி மனுஷர் காணும்படி போனாரோ அதே போன்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோரும் பார்க்கும்படி வரப்போகிறார். விசுவாசிச்சாலே சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இயேசு இருக்கும் போதும் அவர் உயிரோடு எழுந்து போகும் போதும் அநேகர் கண்டிருக்கலாம், அநேகர் இப்பொழுது காணாமல். ஆனால் நசரேயன் இயேசு கிறிஸ்து வரும்போது நிச்சயமா எல்லாருடைய கண்களும் காணும். கலந்துட்ட மாட்டீங்களா? எல்லாருடைய கண்களும் காணும்படி வரப்போகிறார். ஒரு திசை தொடங்கி ஒரு திசை மட்டும் வரப்போகிறார். அவருக்கு இடதும் வலதும் தூதர்கள் வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக, யூத ராஜ சிங்கமாக, அவர் வெண்மையின் குதிரையில ராஜகிரீடம் சூட்டினவராய், பட்டயத்தை கையில் ஏந்தினவராய், உலகத்தை நியாயம் தீர்க்க நம் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். உங்களையும் என்னையும் அவர் ராஜ்யத்தில் சேர்க்கும்படி வரப்போகிறார். விசுவாசித்த கரந்தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பயப்படாதே. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனமே, சோதனையில் இருந்தாலும் பயப்படாதே, நெருக்கங்களில் இருந்தாலும் பயப்படாதே, வறுமை தரித்திரங்களில் இருந்தாலும் பயப்படாதே, எத்தனை விதமான இப்பிரபஞ்சத்தினுடைய பாடுகள் இருந்தாலும் பயப்படாதே. உன்னை அழைத்த தேவன் மணவாளன் உன்னை அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை தன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். நீ பயப்படாமல் தேவ சத்தியத்தில் மரண பரியந்தம் நிலைத்திரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ அவர் மேகத்தின் நடுவிலே வரப்போகிறார், எல்லா கண்களும் அவரை பார்க்கும், அவரை ஈட்டிலே குத்தினவர்களும் அவரை பார்ப்பார்கள். அப்ப ஈட்டிலே குத்தினவன் இப்ப எங்க இருக்கிறான்? அல்லேலூயா சொல்லுமா. அவரை விழாவில் ஈட்டிலே குத்தினவன் எங்கே? அவன் மரித்து பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயிற்று. அப்போ அவனும் அவர் வருகையை பார்ப்பான் என்று சொன்னார். முன்பாக மரித்தவனும் இப்பொழுது ஜீவனோடு இருப்பவனும் பின்பாக மரிப்பவனாயிருந்தால் அவர் வருகையை எல்லாம் கண்ணும் பார்க்கும். நசரேயின் உண்மையுள்ள தெய்வம், நசரேயின் உண்மையுள்ள ஒரே பேரான குமாரனாகிய இயேசு எல்லா மனுஷனுக்காக மரிக்கவும் அவருடைய திரு ரத்தத்தினால் உலகத்தின் பாவத்தை போக்கவும், ஹல்லேலூயா, பரிசுத்தராம் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஜனங்களை தன்னிடமாய் சேர்த்துக் கொண்டு தன் பிதாவிடமாய் போய் சேர்க்கும்படிக்காக தன் உயிரை கிரயமாக, தன் ரத்தத்தை கிரயமாக இந்த உலகத்திலே வந்து கொடுத்திருக்கிறார். இந்த இயேசு வரும்போது எல்லாம் கண்ணும் பார்க்கும். போய் சுவிசேஷம் தெருக்கள் தோறும் சொல்லும் போது, பட்டணம் தோறும் சொல்லும் போது அடிக்கிறதும் குத்துகிறதும் கேலித்தனம் பண்ணுகிறதும் வந்துட்டாங்க அல்லேலூயா கூட்டம் என்றும், பொய் சொல்லுகிற கூட்டம் என்றும், சொத்துக்கும் பணத்துக்கும் அலையிற கூட்டம் என்றும் கேலித்தனம் பண்ணுகிற அத்தனை கூட்டத்துக்கு சொல்றேன், இந்த இயேசு வரும்போது அழுது புலம்பக்கூடிய காலம் வரப்போகிறது. ஆனா நீயும் நானும் ஆரவாரத்தோட அவர் பட்சத்தில் நிற்க போகிறோம். விசுவாசித்த கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு மனுஷன் உங்களை நிந்திக்கிறார்கள் தேவ ஜனங்களே, உங்களை அசட்டை பண்ணுகிறார்களா, உங்களை அடிக்கிறார்களா, உங்களை காயப்படுத்துகிறார்களா, உங்களை துன்பப்படுத்துகிறார்களா, சந்தோஷமா ஏற்றுக்கொள். கிறிஸ்துவின் பொருட்டு நீ நெருக்கப்பட்டால் பாக்கியமே. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நசரேயன் இயேசு வரப்போகிறது நிச்சயம். இன்றைக்கு இயேசுவுக்கு இடம் கொடுக்காத இருதயமோ, இயேசுவுக்கு இடம் கொடுக்காத வாழ்க்கையோ நாளைக்கு அழுது புலம்ப போகிறது. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவுக்கு இடம் கொடுத்த நீயோ பாக்கியவதி, இயேசுவுக்கு இடம் கொடுத்த நீயோ பாக்கியவான். அவர் வருகையில் அவரோடு கூட இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இங்க வசனம் சொல்லுகிறது எல்லாருடைய கண்ணும் அவரை பார்க்கும், அவரை குத்தினவர் அவரை பார்ப்பான் என்று சொல்லுகிறார். அடுத்தது பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து என்ன பண்ணுவாங்க? புலம்புவார்கள். ஆமென். 33 கோடி தேவர்கள் இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு குல தெய்வம் இருக்கலாம், ஒரே தெய்வம் நசரேயன் இயேசு. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரே தெய்வம் உலகத்தின் எல்லா மாம்சமான யாவருக்கும் தன்னுடைய ஜீவனை கிரயமாய் கொடுத்து தன் ரத்தத்தை விலையேற பெற்ற ரத்தத்தை எல்லா மனுஷனுடைய பாவத்தை கழுவி பரிசுத்த ராஜ்யம் சேர்க்கபடி இந்த இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கிரயமாய் கொடுத்தார். அல்லேலூயா. வேறு எந்த தெய்வம் இந்த மனுஷனுக்காக மரித்தது? வேறு எந்த தெய்வத்தினுடைய ரத்தம் பரிசுத்தமாய் இருந்தது? வேறு எந்த தெய்வம் 3ஆவது நாள் உயிரோடு இருந்தது? வேறு எந்த தெய்வம் மீண்டும் வரப்போகிறது? வேறு எந்த தெய்வம் நம்மை ராஜ்யத்தில் சேர்க்க போகுது? கைதடி கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த இயேசுவை தவிர ஒருவரும் இல்லை. இவரே நம் ரட்சகர், நம் மீட்பர், நம் உயிரோடு எழுப்பினவர். அல்லேலூயா. உயிரோடு எழுப்பினவர் அவர்தானே. விசுவாசிக்கிறீர்களா?
எல்லாருடைய கண்ணும் பார்க்கும். அவர் வருகையை எல்லாருடைய கண்ணும் பார்க்கும். இவர்தான் உண்மையான மேசியா, இவர்தான் உண்மையான ரட்சகர், இவர்தான் உண்மையான தெய்வம் என்று அன்றைக்கு அழுது புலம்புவார்கள். நாம் அல்ல, அவரை ஏற்றுக்கொள்ள மறுதலிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ள மறுதலித்தவர்கள். நீயும் நானும் ஆனந்த களிப்போடு அவரோட கூட போக போறோம். நீ விசுவாசிச்ச கையை தட்டி ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிறேன், சொத்துக்கோ பணத்துக்கோ துணிமணிக்கோ ஆஸ்திக்கோ அந்தஸ்துக்கோ கவலைப்படாதே. அற்ப விசுவாசி தான் கவலைப்படுவான். நீ தேவனுக்குள் உண்மையான விசுவாசியாக இருந்தா விசுவாசத்தில் பிரசங்கி 3:11 வாசிங்க. அவர் சகலத்தையும் அதீன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், நமக்கும் செய்வார். எலியா சோர்வோடு கூட இளைப்பாறினான் சூறை செடியின் கீழிலே. தூக்கு கூடையில தூதன் மத்தியில் சோறு போச்சு. நம்ம கிட்ட இருந்து பிடுங்கி தூண்டுற காக்காவின் மூலமாய் ரொட்டியும் கறியும் போச்சு. கைதடி சோத்திரம் பண்ணி அற்புதங்களினாலே நம்மை நிரப்புகிற தெய்வம். குறைவுகளால் அல்ல, அவருடைய ஐஸ்வரியத்தினாலே நம்ம குறைவை நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19 படி, பிலிப்பியர் 4:19 படி நம்முடைய குறைவுகளை அவருடைய ஐஸ்வரியத்தின்படி அவர் மகிமைக்குள் நாம் நிறைவாக்குவார். கவலைப்படாதீங்க. வறுமையோ தரித்திரமோ பஞ்சமோ பசியோ பட்டினியோ நிந்தனையோ அபமானமோ கைவிடப்படுதலோ ஏமாற்றப்படுதலோ தனிமையா தூரப்படுத்தப்படுதல் உன்னை அழைத்தவர் உன்னோடு கூட. வேதத்தில் சொல்லப்படுற யோவான் நற்செய்தி புத்தகத்தில் நசரேயனாகிய இயேசு சொல்லுகிறார், நான் எப்போதும் தேவனுடைய, அதாவது பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறபடினால், நான் எப்போதும் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறபடினால் அவர் என்னை தனியா இருக்க விட்டதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வீர்களா, நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தை செய்வீர்களா, உங்களை அனாதையாய் பரதேசியாய் உங்களை தனியா இருக்க விட மாட்டார். குமாரனும் பிதாவாகி தேவனும். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்தை சொன்னார், நான் உங்களை என்ன விட மாட்டேன், திக்க சொல்ல. அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். என்ன அர்த்தம் என்னன்னா, ஒரு இமை கூட நம்ம விட்டு தூர போக விரும்பாத கர்த்தர், ஒரு இமை கூட நம்மளை கைவிடாத கர்த்தர், ஒரு இமை கூட நம்மளை வெறுக்காத மறக்காத கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் துன்பம் உண்டு, உலகத்தில் பலவீனம் உண்டு, உலகத்தில் பாடு உண்டு, உலகத்தில் அவமானம் உண்டு, அசிங்கம் எல்லாமே இருக்கும். ஆனால் இவைகள் மத்தியில் உன்னை சாட்சியாய் அற்புதமாய் அதிசயமா நடத்தவர் உன்னோடு உண்டு. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அப்படி விசுவாசித்த கையை தட்டி கர்த்தரை சொல்லுங்கள். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்லுகிறது, அவருக்குள் உண்மையும் உத்தமம் பரிசுத்தமாய் அவருடைய வேத வசனத்தை பின்பற்றி அவருடைய சமூகத்தை தேடி அவர் பாதம் பணிந்து பாருங்க. அவருக்குள் பரிசுத்தமாய் வாழ்ந்து மரிப்பவர்கள் அவர் வரும்போது முதலாவது அவங்க தான் எழுந்துப்பாங்க. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது கிறிஸ்துக்குள் யாரெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்தார்களோ முதலாவது அவருடைய கல்லறைகள் வெடிக்கப்பட்டு முதலாவது அவங்க தான் எழுந்திருப்பாங்க. தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர்ல சொல்லப்படுகிறது. நல்ல சத்தமா சொல்லுமா, கிறிஸ்துக்குள் வாழ்வது பாக்கியம், கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டது பாக்கியம், கிறிஸ்துவுக்குள் சத்தியத்தின்படி நிலைத்திருப்பது பாக்கியம், கிறிஸ்துவுக்குள் பாட அனுபவிப்பது பாக்கியம், கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பற்றி வெளிச்சத்தில் வாழ்வது பாக்கியம். ஹல்லேலூயா. ஷோ இல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை, இது ஒரு ஷோ இல்ல, இது இருதயத்தினுடைய போக்கில் அல்ல, சத்தியத்தினுடைய அந்த கட்டுக்கோப்பில். ஹல்லேலூயா. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் அந்த கண்ட்ரோல்ல தான் கிறிஸ்துவங்க போகணும். அப்பதான் அந்த ராஜ்யத்துல போக முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு வருகிறார், இப்படி மின்னலை போல வருகிறார். இயேசு வருகிறார், எல்லா கண்களும் பார்க்கும்படி வருகிறார். இயேசு வருகிறார், சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் வருகிறார். இயேசு வருகிறார், உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி வருகிறார். இயேசு வருகிறார், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு அவருடைய ஜனங்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்படி வருகிறார். இயேசு வருகிறார், அவருக்குள் பரிசுத்தமாய் மரித்தவர்களை எழுப்ப வருகிறார். அல்லேலூயா. இயேசு வந்தார், முதல்ல உலகத்தை ரட்சிக்கும்படி மீட்கும்படி வந்தார். இரண்டாவது வருகிறார், உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி அழிக்கும்படி வருகிறார். முதல் வந்த நோக்கம் அவர் ரட்சிக்கும்படி, அவர் அநேகரை மனம் திரும்ப செய்யும்படி வந்தார். அதனாலதான் நிறைய சகிப்பு. இரண்டாவது வருகிற விதம், உலகத்தை ஒட்டுமொத்தமாய் அழிக்க போகிறார், உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். தன் வசனத்தின் பிரகாரமாக, தன் போதித்த கட்டளை கற்பனையின் பிரகாரமாக. நீயோ எதையோ ஒரு கதையை கேட்டுட்டு மனம் போன போக்கில் வாழாதீங்க. சத்தியம் என்ன சொல்லுது, இனிமேல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக,
இனிமேல் சத்தியம் என்ன சொல்லுகிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களா, அதை கேட்டு அதன்படி வெளிச்சம் உள்ளவர்களாயிருங்க. அந்த ஒளியின் தேவன் வருகிறார். அந்த ஒளியில் நீங்கள் வெளிச்சமாய் பிரகாசிப்பீர்கள். ஆண்டவர் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறார், நம்மளை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென்.